அனைவருக்கும் வணக்கம். தட்டி தூக்கி இருக்கிறாரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்குது நண்பர்களே. அதுலயும் ட்ரம்ப் அவர்களை வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதான் உண்மை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த விஷயத்துல ட்ரம்ப்பை வச்சு செஞ்சிருக்கிறாரு, எதை தட்டி தூக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இது ரொம்பவுமே முக்கியமான வீடியோ நண்பர்களே. குறிப்பாக சென்னையை ஒட்டி இருக்கிற இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், கொங்கு நாட்டில் இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, இந்த பக்கம் பார்த்தோம்னா திருப்பூர் நிட்வேரு, அதுக்கப்புறம் குமாரபாளையம், ஈரோடு, கரூர், சேலம் வரைக்கும் பார்த்தோம்னா அதோட பெரிய டெக்ஸ்டைல் பெல்ட்டு. இது மட்டும் இல்லை, ஆட்டோமொபைல் செக்டருக்கு, இந்த மாதிரி பல்வேறு தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான தகவல்களை வழங்குகிற வீடியோவாக இது இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே அவர் உலக நாடுகள் எல்லாவற்றையுமே போட்டு காலில் மிதிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு தான் இந்த மனுஷன் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. வந்தவர் சும்மா இருக்காம நண்பர்கள், பார்ட்னர்கள், காலங்காலமாக இருந்த கூட்டாளிகள்னு யாரையுமே விட்டு வைக்கல. அவர் என்ன நினைச்சாரு, இன்றைக்கு உலகம் முழுவதும் தங்களை நம்பி, அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. அமெரிக்கா தான் இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கேரண்டராக, டிஃபால்ட்டாக பணியாற்றி வருது. அதாவது உலகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு பஞ்சாயத்து தலைவராக அமெரிக்கா தான் உட்கார்ந்து இருந்தது அப்படிங்கிற பார்க்கணும். இதற்காக அமெரிக்கா நிறைய செலவும் செய்தது. அதை அமெரிக்கா தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. ஏன்னா அப்பதான் உலக அரங்கில் தனக்கு மதிப்பு இருக்கும், அந்த மரியாதை இருக்கும், செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத இதற்கு முன்பு இருந்த அனைத்து அதிபர்களும், அமெரிக்க அதிபர்களும் உணர்ந்திருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் அங்க பதவியேற்றினா அவர் வேறொரு கண்ணோட்டத்தோட வராரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை விட்டு யாரும் விலக மாட்டாங்க, நம்மளை மீறி யாரும் போக மாட்டாங்க. அதனால வெளிநாடுகளுக்கும் பொது காரியங்களுக்கும் நம்ம செலவு செய்யறத குறைப்போம், கட் பண்ணிடுவோம். அப்படி செய்தாலும் கூட இன்றைக்கு உலகத்திலேயே நாங்கள் தான், அமெரிக்கா தான் பவர்ஃபுல்லான நாடு. அதனால் எல்லாம் வாயை மூடிட்டு நம்ம சொன்னதை கேட்பாங்க, அடிமையாகவே தொடருவாங்க அப்படின்னு அவர் போட்ட கணக்கை ஒற்றை ஆளாக நின்று தப்பு கணக்காக்கி இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ட்ரம்ப் இந்தியாவை அடிமையாக செயல்பட வைக்கணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டதோட ஆரம்பத்திலிருந்தே பிரதமர் மோடி அவருடைய இந்த வில்லங்கத்தனமான கேமை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சூழ்ச்சிக்கு இவர் அடிபணிய மறுத்துட்டாரு. அதனால தான் இந்தியா மேல, குறிப்பாக திரு மோடி அவர்கள் மேல கடுமையான கோபம் ட்ரம்ப்புக்கு. அதனால தான் நம்ம மேல 50% வரியெல்லாம் விதிச்சாரு. வரி விதிச்சா நாமெல்லாம் நடுங்கிட்டு ஒடியாந்துரும் அப்படின்னு அவர் தப்பு கணக்கு போட்டாரு. ஆனாலும் கூட வரி விதிச்சு எத்தனை மாசம் ஆயிடுச்சு, போன மே மாசத்துல வரி விதிச்சார் மனுஷன், இப்போ வருஷமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கூட இந்தியா கொஞ்சம் கூட இறங்கி வருவதாக இல்லை. மாறாக பிரதமர் மோடி அவர்கள் செய்த சில விஷயங்கள் அமெரிக்காவை அப்படியே புதைகுழிக்குள்ள தள்ளுற மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக பல விஷயங்களை செய்திருக்கிறாரு. பிரிக்ஸை பலப்படுத்தினதாகட்டும், சீனா, ரஷ்யா, இந்தியா, சவுதி அரேபியா எல்லா நாடுகளும் பேசி வச்சாப்ல. அந்த கூட்டணியில் பிரேசிலும் சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்குது. இந்த நாடுகள்லாம் பேசி வச்சுக்கிட்டு கூட்டாக இனிமே நாங்கள் யூஎஸ் டாலரை நம்ப மாட்டோம், எல்லாம் தங்கமாக நாங்கள் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய பாண்டை விற்க ஆரம்பிச்சதாகட்டும், அதற்கு பதிலாக தங்கத்தை வாங்கி ரிசர்வ் பேங்க்ல வைக்க ஆரம்பிச்சதாகட்டும், அதோட நிற்காம இந்தியா பெருமளவில் வெள்ளியையும் இப்பொழுது காப்பரையும் வாங்க ஆரம்பிச்சிருக்குது, செம்பையும் வாங்க ஆரம்பிச்சிருக்குது இந்தியா. இதையெல்லாம் வாங்கி இந்தியா பெரிய அளவில் நம்ம ரிசர்வ் பேங்க்லேயே வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அமெரிக்க டாலரை வீக் ஆக்கி இருக்கிறத பார்க்குறோம். நேற்றைய தினம் பார்த்தோம்னா அமெரிக்க டாலர் டமால்னு கிராஷ் ஆகிருக்குது. அதனுடைய மதிப்பு வெகுவாக குறைந்திருப்பதை
பார்க்கிறோம். இதே நிலை தொடர்ந்தது அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய பழைய செல்வாக்கையும் பழைய திறனையும் இழந்துவிடும் அப்படிங்கிறதா உண்மை. இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, அடுத்த அடியாக ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறாரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதுதான் ஐரோப்பிய யூனியனோடு இந்தியா செய்து கொண்டிருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டுடைய பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நடக்குது நண்பர்களே. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகும் கூட இந்த யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே அவர் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வராரு. ட்ரம்ப் இப்படி மங்காத்த ஆட ஆரம்பிச்ச பிறகு ஐரோப்பிய யூனியனும் முடிச்சுக்குச்சு அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டுமல்ல, ஐரோப்பிய யூனியன் இப்பொழுது என்ன உணர்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா காலவாரிருச்சு, இனிமேல் அமெரிக்காவை நாம நம்ப முடியாது. அமெரிக்காவுக்கு அடுத்த சக்தியாக இன்னைக்கு இருக்கிறது சீனா தான். சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. காலம் காலமாகவே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான கொள்கையை தான் யூரோப்பியன் யூனியன் வச்சிருந்திருக்கிறாங்க. யூரோப்பிய நாடுகள் எல்லாமே கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரி. அதனால சீனாவை நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய சரித்திரமே சீனா பிற நாடுகளை நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அதனால சீனா பக்கம் பெருசாக போக முடியாது. ரஷ்யா அவங்களுடைய எதிரி, போகவே முடியாது. அதுக்கு பிறகு பார்த்தா இந்தியா தான் இன்றைக்கு பெரிய சக்தியாக விளங்குது. பொருளாதார ரீதியிலையும் இந்தியா உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்த சில ஆண்டுகளில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறிடும் இந்தியா அப்படின்னு எல்லாருமே உறுதி சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, உலகத்திலேயே ஆக அதிக பொருளாதார வளர்ச்சி வேகத்தை கொண்டிருக்கிற நாடு இந்தியா தான். அதனால இந்தியாவுடைய பொருளாதாரத்தோடு தங்களை இணைச்சுக்கிட்டா தங்களுடைய நாடுகளும் பொருளாதார ரீதியில் பலம் பெறும் அப்படின்னு ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த நாடுகள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறாங்க. அதனால அவங்க இந்தியா இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஈடு கொடுத்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. நேற்று கையெழுத்தான இந்தியா ஐரோப்பிய யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. இந்தியாவுடைய ஏற்றுமதி பொருட்கள் கிட்டத்தட்ட 95% இனிமேல் ஐரோப்பிய யூனியன்ல 0 வரி, இறக்குமதிக்கு வரியே இல்லாமல் ஐரோப்பிய யூனியனுக்குள்ள, அந்த ஐரோப்பிய யூனியன்ல 27 நாடுகள் இருக்குது, அத்தனை நாடுகளுக்குள்ளும் இந்தியா ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஊக்கம். அதே சமயத்தில் ஐரோப்பிய யூனியனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐரோப்பிய யூனியனுடைய 40% பொருட்கள் இந்தியாவுக்குள்ள உடனடியாக வரி இல்லாமல் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்படும். அதற்கு மேலே படிப்படியாக அதை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்குது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா லெதர் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் இருக்குது. அந்த பகுதி, சென்னை பகுதியை சேர்ந்த லெதர் இண்டஸ்ட்ரி, கொங்கு நாடு முழுவதுமே பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஜோன் நண்பர்களே. இந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் ஹேண்ட் ஃபினிஷ்டாக தான் இருக்குது. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலிருந்து வருது இல்லையா, திருப்பூர், கரூர், ஈரோடு, சேலம், குமாரபாளையம், இது போன்ற இந்த கொங்கு நாடு பெல்ட் முழுக்க தயாராகிற இந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே இனிமே ஐரோப்பாவுக்குள்ள வரியே இல்லாமல் அங்கே நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும். இப்பொழுது டெக்ஸ்டைல்ஸுக்கு அங்கே 10% வரி விதிக்கப்படுது. அதே சமயத்தில் பங்களாதேஷ் போன்ற நாடுகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கெல்லாம் மிக ஏழையான நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் இருக்கிறதுனால அந்த நாடுகளுக்கு இப்பொழுது வரி இல்லாமல் சலுகையோடு அங்கே அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் பங்களாதேஷுடைய ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பார்த்தோம்னா வெறுமனே $2 பில்லியன் அளவுக்கு இருந்த ஏற்றுமதி, டெக்ஸ்டைல் ஏற்றுமதி மட்டுமே இப்பொழுது பங்களாதேஷ்க்கு $30 பில்லியன் உயர்ந்திருக்குது. ஆனால் இந்தியாவுடைய ஏற்றுமதி அந்த அளவுக்கு ஐரோப்பிய யூனியனுக்குள்ள நாம் அதிகரிக்க முடியாதது காரணம் இந்த 10% வரி இருந்தது தான். அதை தூக்கிட்டாங்க இல்லையா. இனி பெரிய அளவில் ஏற்றுமதி நமக்கு நடக்கும். அமெரிக்கா நமக்கு தடை விதிச்சதில் ஏற்பட்ட பாதிப்பை விட பன்மடங்கு இதில் வந்து ஐரோப்பிய யூனியனுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறதுனால பன்மடங்கு பலன் கிடைக்கும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அப்படிங்கிறதா உண்மை.
இது மட்டும் இல்ல, ஆட்டோமொபைல் செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டோமொபைல் செக்டார் உள்ள வந்து நாம வந்து நிறைய இப்பொழுதெல்லாம் வந்து வாகனங்களே நம்ம ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், காரு, ட்ரக்குன்னு எல்லாமே இப்பொழுது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் இப்பொழுது வரி விலக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து 0 வரியே போட்டிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவை மட்டுமல்ல, நம்மளுடைய கடல் சார் பொருட்கள் இருக்கிறையா, மீன் ஏற்றுமதி, மீன் இறால் ஏற்றுமதிக்கு 0% வரியாக விதிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ஏற்றுமதியும் கூடுதலாகும். இதெல்லாம் போக இப்பொழுது இந்தியா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொம்மை டாய்ஸ் தயாரிப்பு நாடாக உருவெடுத்திருக்குது. இந்த பொம்மைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ஐரோப்பிய யூனியன் இப்பொழுது முழுமையான வரி விலக்கு கொடுத்திருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற பெனிஃபிட். அப்ப ஐரோப்பிய யூனியன் எதுக்கு கையெழுத்து போடுறாங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இந்தியாவுக்கு அவங்க ஏற்றுமதி பண்றாங்கல்ல, அதுல மிக முக்கியமாக கார்களுக்கு முன்பு காரு இப்போ பென்ஸு, பிஎம்டபிள்யூலாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து அங்கே இருந்தால் வருது. இதுக்கு வந்து நீங்கள் முழு காராக அசம்பிள் பண்ண முழு காரை இறக்குமதி செய்தால் 110% வரி போட்டுக்கிட்டு இருந்தது இந்தியா. அதை அப்படியே டமக்கானு கட் பண்ணி 10% குறைச்சிட்டாங்க. இதனால ஐரோப்பிய யூனியனில் தயாராகிற கார்கள் இப்பொழுது இந்தியாவுக்கு குறைவான விலையில் நாம் கொண்டு வர முடியும். இதனால இந்தியாவில் கார் தயாரிப்பெல்லாம் பாதிக்கப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. அது ஆகாது நண்பர்களே. இதே பென்ஸு, பிஎம்டபிள்யூ போன்ற ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் ஏற்கனவே இந்தியாவிலேயே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் பாரத பிரதமருடைய சாதுரியத்தையும் தொலைநோக்கு பார்வையும் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அவர் எவ்வளவு அழகாக காய் நகர்த்தி இருக்கிறாரு பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்ன பண்றாரு, பிஎல்ஐ ஸ்கீம்னு கொண்டு வரார். அதாவது இந்தியாவில் உற்பத்தி ஆகிற சில பொருட்களுக்கு பிஎல்ஐ, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு சொல்லிட்டு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதை ஒரு ஸ்கீமு. இரண்டாவது ஸ்கீம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இப்போ வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் முழுமையான பொருட்களை இறக்குமதி செய்யாமல் இந்தியாவிலேயே அந்த இண்டஸ்ட்ரியை போல 60% பொருட்கள் இந்தியாவில் தயாரித்ததாக இருந்தாலோ அல்லது அதற்கு குறைவாக கூட சில இண்டஸ்ட்ரிக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கணிசமான அந்த பொருளுடைய உற்பத்தியில் கணிசமான பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்திருந்தால் அதுக்கு வரி விலக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் தான் இந்த கார் கம்பெனிங்க பூரா இந்தியாவில் தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கினாங்க. பென்ஸ் ஆகட்டும், பிஎம்டபிள்யூ ஆகட்டும், இந்த போர்ஷே ஆகட்டும், இந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் கம்பெனி ஆரம்பித்து அவங்க வந்து ஐரோப்பிய யூனியன்லேருந்து முக்கியமான பார்ட்ஸுகளை ஒரு 20%, 30% மட்டும் இறக்குமதி செய்கிறது. மீது இந்தியாவில் தயாரித்த பொருட்களை பயன்படுத்தி அவங்க கார்களை விற்றாங்க. இந்த கார்கள் இனிமேலும் கூட இந்த டைரக்டாக முழு காராக வருதில்ல, அதை விட விலை கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது இந்தியாவுடைய கார் தயாரிப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் அக்ரிமெண்ட் போட்டவங்க தெளிவாக பாரத பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரல் செக்டார் பாதிப்படையாத அளவுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் டெக்ஸ்டைல் செக்டாரையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் விதமாக பலவிதமான சேஃப்கார்டுகளை போட்டிருக்கிறாங்க. விவசாய மற்றும் பால்வளத்துறையில் இப்போதைக்கு இறக்குமதி வரி விலக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தடுப்பணை போட்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐரோப்பிய யூனியனோடு கைகோர்க்க வச்சு இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இது நடைமுறைக்கு வந்துடும். அதற்கு பிறகு இந்த சலுகைகளை நாம் கண்கூடாக பார்க்க ஆரம்பித்தோம். இது எல்லாம் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு அப்படியே கபகபான்னு எரிச்சலை கொடுத்துருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதும் அவர் எப்படியெல்லாம் வெந்து வேகிறார் அப்படிங்கிறதையும் அடுத்த ஒரு வீடியோவில், சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.